இடைவேளைக்கு முன்பாக சிறுகீரை என்கிற மூலிகையின் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். அதன் மூலம் கண்களுக்கு பல்வேறு வகையான நோய்களை தீர்த்து கொள்ளலாம் என்கிற மருத்துவ குறிப்பையும் நாம் அறிந்தோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். குறிப்பாக தைலம் காய்ச்சுவதற்காக நாம் நல்லெண்ணெய் 100 மில்லி எடுத்து வைத்துள்ளோம். ஏலக்காய் 10 கிராம், விலாமிச்சை வேர் 10 கிராம், நெல்லி வற்றல் 10 கிராம், லவங்கப்பூ 10 கிராம், அதிமதுரம் 10 கிராம், பொன்னாங்கண்ணி நேரடியாக இலைகளாக எடுத்துக்கொண்டது 10 கிராம், சிறுகீரை சாறு 25 மில்லி, எலுமிச்சை சாறு தேவையான அளவிற்கு. முதலில் தைலம் காய்ச்சுவதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிகவும் மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காயும் போதே நாம் சிறுகீரை இலைச்சாறை 4 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். விலாமிச்சை வேர் 5 கிராம், ஏலக்காய் 1/4 தேக்கரண்டி, காய்ந்த நெல்லி வற்றல் 1/4 தேக்கரண்டி, அதிமதுரம் 5 கிராம், பொன்னாங்கண்ணி இலை 5 கிராம், லவங்கப்பூ 5 கிராம், நாட்டு பசும்பால் 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1/4 தேக்கரண்டி, தூய்மையான நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த ஒவ்வொரு பொருட்களும் நன்றாக வறுத்து வெந்துவிட்டன. படிப்படியான தன்னுடைய மருத்துவ குணங்கள் அத்தனையும் எண்ணெயில் 2 கலந்து இப்பொழுது சிறுகீரை தைலமாக மாறிவிட்டது. அற்புதமான நறுமணத்துடன் வரக்கூடிய இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மார்பு எரிச்சல் என்கிற நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற வலி மற்றும் இருமலுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். நாம் இருமலுக்கு பல்வேறு வகையான மருத்துவங்களை பார்த்தாலும் ஒரு சிலருக்கு மிக எளிமையான மருத்துவம் தேவைப்படும் என்பதால் நாம் மிக எளிமையான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை அதிமதுரம். தொண்டைக்கட்டு, தொண்டை எரிச்சல், தொண்டை வலி மற்றும் இருமல் இவையெல்லாம் நீக்கி தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற அழற்சிகள் இவையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை அதிமதுரம். ஆகையால் நாம் அதிமதுரத்தை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, கிருமி நாசினி, பிளட் பியூரிஃபையர் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு. தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற அந்த பல்வேறு வகையான காய்ச்சல் மற்றும் வலிகளுக்கெல்லாம் மிளகு ஒரு அருமருந்து. இதன் காரத்தன்மையால் படிப்படியாக தொண்டைக்கட்டு நீங்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக
நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய் தோல். கடுக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. அதை பொடி செய்து பற்களில் தேய்த்து வந்தால் பற்கள் பலப்படும். அதை குடிநீராக்கி குடித்தால் மலச்சிக்கல் தீரும். முறையாக கடுக்காய் பிஞ்சியை தேனில் ஊற வைத்து உணவாக நாம் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம்படும். பல்வேறு வகையான மருந்து பொருளோடு சேர்த்து கடுக்காய் தோலை நாம் எடுத்துக்கொண்டால் உடலெங்கும் நோய் நீங்கி 448 வகையான நோய்களையும் கட்டுப்படுத்துகின்ற அற்புதமான ஆற்றல் இருப்பதோடு இல்லாமல் தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற அழற்சிகள் இவையெல்லாம் நீங்கும் என்பதால் கடுக்காய் தோலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். சூரணங்கள், லேகியங்கள் இவற்றிற்கு தேன் ஒரு அருமருந்து. சூரணத்தை பொதுவாக தேனில் சாப்பிட்டால் சூரணத்தின் வீரிய தன்மையை அதிகரித்து தொண்டை பகுதியும் சூரணத்தின் மருந்து தன்மையும் பாதுகாக்கும் என்பதால் தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதிமதுரம் 5 கிராம், மிளகு 5 கிராம், கடுக்காய் தோல் 5 கிராம் இவையெல்லாம் நன்றாக வறுத்து பொடி செய்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வறுத்து அரைத்து பொடியாக எடுத்துக்கொண்ட பொடி 15 கிராம். இப்பொழுது நாம் கடுமையான தொண்டை வலிக்கும் இருமலுக்கும் மருத்துவத்தை செய்ய போகின்றோம். ஒரு தேக்கரண்டி அளவிற்கு அரைத்து எடுத்த பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேன் ஒரு தேக்கரண்டி. நன்றாக கலக்கவும். இந்த மருந்தை அப்படியே எடுத்து விழுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து விழுங்கி வந்தால் படிப்படியாக தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற எல்லா பாதிப்புகளும் விலகி இருமலும் தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, விதை வீக்கம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே விதை வீக்கம் இருந்தால் நீர் கோர்த்து உடலெங்கும் அவர்களுக்கு வலி தோன்றும். விதைப்பை வலியினால் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். அவையெல்லாம் சரி செய்வதற்கும் வீக்கத்தை படிப்படியாக குறைப்பதற்கும் நாம் ஒரு தைலம் ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். விதை வீக்கத்திற்கு ஏற்படுகின்ற மிக முக்கிய காரணம் கிருமிகள். அந்த கிருமிகளை இரத்தத்தில் இருந்து வெளியேற்றி தூய்மையான இரத்தத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். மேலும் உடலில் நஞ்சுக்கள் தங்கி இருந்தால் அவற்றை வெளியேற்றும். உணவு மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ நாம் சுவாசம் செய்து நஞ்சுக்கள் கல்லீரல், மண்ணீரல், விதைப்பை இவற்றில் தங்கிவிட்டால் டாக்சின் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இந்துப்பு. இந்துப்பு ஒரு கிருமி நாசினி. உடலெங்கும் இருக்கக்கூடிய கெட்ட நீர், துர்நீரை வெளியேற்றி உடலுக்கு ஒரு அற்புதமான மருத்துவமாக செயல்படுவதால் நாம் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. மிளகை போலவே திப்பிலியும் அதீத காரத்தன்மையுடன்